அது சரியா என்ன நாங்கள் என்ன கலைக்க போறோம் என்னன்னு தெரியாது அவனாக பிடிச்சிட்டோம் என்று சொல்றதுக்கு அங்கே நேர்மையார் கொஞ்சம் பேர் பார்த்து கொண்டு இருக்கிறோம் பார்வையாளர்கள் ஓட்டவாய் வந்துட்டு ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கின்றோம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், என்னுடைய மூத்த தம்பி. இன்றைக்கு வந்து டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி தினேஷ் ரிலீவன் பிறந்த நாள். என்ன பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். கனகாலம் சந்திக்கலையா என்ன புட்டு சாப்பிட்ட பிறகு வாங்க சாப்பிடலாம்ல. நீங்க புட்டு சாப்பிட்டது இந்த முறை ஒரு சாப்பாடு சாப்பிடுவேன், அதையும் எடுத்து போடுறேன். சூப்பு பிடிச்சது, மட்டன் சூப்பும் வடிவ மீன் கறியும் புட்டு சாப்பிட்டது. அது சரியா என்ன நாங்கள் என்ன கலைக்க போறோம் என்னன்னு தெரியாது அவனாக பிடிச்சிட்டோம். நீ என்ன நடக்குது? அது புது தொழில் ஏதோ தொடங்கினான் என்ன மாதிரி தொழில் இல்லையா? அது வந்து பழைய தொழில் தான். கம்பெனி பேர் மாத்தினாங்க. என்ன பேர்? இவ்வளவு நாளும் ஆனஸ் ஹோம் இன்ஸ்பெக்டர்ஸ் இருந்தது. கம்பெனி கொஞ்சம் க்ரோ பண்ணின வழியாக வந்து இப்ப 360 இன்ஸ்பெக்ஷன் போட்டிருக்கிறோம். 360 பக்கத்தாலையும் செய்யலாம். கணக்க டூல்ஸுகள் ஆட் பண்ணி இருக்கிறோம். ட்ரோனுகள் கணக்க புது புது டூல்ஸுகள் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி இருக்கிறோம். நீ வந்து அத வந்து பெரிய இம்பார்ட்டன்ட் தான் செய்தேன் நான். தினேஷ் திலீபனாக்களுக்கு தான் இவ்வளவு நாளும் செய்து கொண்டிருந்தது. கூட கிளையன்ட்ஸ்கள் கூட வர்றபடியால ஆபீஸ் மாத்தி மார்க்கத்துல இருக்குது. தினேஷின் ஆபீஸ்ல ஒரு ரூம் வந்து ஆபீஸா இருக்குது எங்களுக்கு. ரீமேக்ஸ் எலிவேட்டர்ல ஒரு ரூம் இவர் ஓன் பண்ணி வச்சிருக்கிறாரு. இருக்கு நல்ல பியூட்டிஃபுல்லான ரூம் அமர்த்திட்டேன். இவர் ஆளை பிடிக்கல, அது ஆள் சரியான பிசி. அப்ப நான் வந்து பார்த்தேன், ஓகே தினேஷ் ரிலீவன் பிறந்த நாள் வர்றதுக்கிடையில ஒரு வீடியோ பிடிப்போம் வந்துட்டு புதுக்கு ஒரு வீடியோ சேனலும் திறந்திருக்கிறோம். இன்னைக்கு கூட ஹோம் இன்ஸ்பெக்ஷன் வீடியோ திறந்திருக்கேன். என்ன யூடியூப் சைட் கமெண்ட்ஸ் அதுக்குள்ள வந்து இங்க எங்களை கதைக்க வர்றா இல்ல நாங்க என்ன செய்யலாம் இதுக்கு. ஹலோ மாலவி, அங்க என்னன்றோம் வீடியோ போறங்க யாரோ வரையும் நமிஞ்ச யார் வரையும் மட்டும் தெரியல. பிறந்த நாள்படியால கொஞ்சம் அவங்களை பற்றி கதைச்சு போட்டு நாங்க மிச்சத்தை கதைப்போம். என்ன உனக்கு தினேஷ் ரிலீவன் சின்னல இருந்து பார்த்ததால உனக்கு எத்தனை வயதுல இருந்து அவங்கள ஞாபகம் இருக்கு? தினேஷ் ரிலீவனுக்கு 39 வயசு இன்றைக்கு. ஆனா உனக்கு வந்து அவங்கள எந்த வயதுல இருந்து ஞாபகம் இருக்கு? 4 வயசு 3-4 வயசுல இருந்து ஞாபகம் இருக்கா? உங்களோட வீடியோ எடுப்பேன். தினேஷ் ரிலீவன் பிறந்த நாள்படியால கூட கேள்விகள் வந்து எங்களோட ட்வின்ஸ் பிரதர்ஸை பற்றி தான் இருக்க போது வரும். உன்னிட்ட உனக்கு வந்து தினேஷ் ரிலீவன்ட்ட சின்ன ஊர்ல ஏழாலையில இருக்கேக்கல என்னென்ன மெமரி அங்க பார்த்து பார்வையாளர்களுக்கு முதல் மரியாதை கொடுக்கணும், இல்லாட்டி டென்ஷன் ஆயிருக்கணும், தெரியும் தானே? சின்ன தினேஷ் கொஞ்சம் வளர நடக்காம இருந்தவன் கொஞ்ச நாள இருந்து. அப்ப டிலீவன் உள்ளி போட்டு ஓடுறது வேணுமெண்டு அப்படி தினேஷ் என்ன இறக்கி போறது. மற்ற 2 பேரும் ஒட்டுமே முந்தில இருந்து சின்னல இருந்து விளையாடுறது ஸ்போர்ட்ஸுகள் எல்லாம் ஒரு ஆளுக்கு காயம் வந்தா அதே இடத்துல மற்ற ஆளுக்கும் அது ஆட்டோமேட்டிக்காயே அப்படி வைக்கிருக்கு. ஒரு நாள் நான் நினைக்கிறேன் தினேஷ் கிட்ட நான் போயிருக்கல. டிலீவனுக்கு தெரியாது தினேஷ் வெள்ளை ஷர்ட் போட்டு கொண்டு வந்தாண்டு. டிலீவனும் வெள்ளை ஷர்ட்டையே போட்டு கொண்டு வந்தவன். என்னடா ஞாபகம் இருக்கு உனக்கு? அப்படி ஒரே கலர்ல தான். அப்படி நான் அவை கதைச்சு பேசாமலே அப்படியும் நடக்கிறது. என்னன்னு சொன்னா நாங்க காணொலி எடுக்கல எங்கட பிள்ளைகளை திருத்துறது. நாங்க இந்தியால வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஆனா வந்து எங்கட பிள்ளைகள் சரியான சொல்றதுக்கு எங்களை நேர்மையார் கொஞ்சம் பேர் பார்த்து கொண்டிருக்கிறோம். பார்வையாளர்கள் கிடவே சே ஹாய் தம்பி பார்த்து கொண்டு எங்கேயாலும் என்ன பயணங்கள் ஏதாவது நான் வந்து தெரியும் தானே எனக்கு வந்து இருந்த அப்பதான் பயணம் படிக்கிட்டு இலங்கைக்கு போற பிளான்ல தான் இருக்கிறோம். இந்த ஜூனுக்கு இல்லாட்டி ஜூலைக்கு. தம்பி தலைமை கொஞ்சம் இதாயிட்டு இந்த வருஷம் அப்படி போச்சு உனக்கு? இந்த வருஷம் கணக்க சேஞ்சுகள் நடந்தது. வேலையால பிஸி, பிஸி, பிசினஸ்லயும் பிஸி.
ஆஃபீஸ் மூவிங் அதுகள் எல்லாம் பிஸி ஆட்டோ ஹயரிங்கள் பண்ண வேண்டியிருந்தது எனக்கு பிஸி இப்போ ஹாலிடேஸில் என்ஜாயிங் த மூமெண்டா. நான் வந்து ரேபிட் ஃபயர் கொஸ்டின் கேட்க போறேன். என்னன்னு சொன்னால் படவடண்டு ஆன்சர் பண்ணணும் நீ, சரியா? இது வந்து எங்கட குடும்பத்தை பற்றி எங்கட கதை தானே இது. இன்றைக்கு நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது எங்கட கதை. எங்கட கதையில வந்து எங்கட 5 பேர்லையும் ஆர் வந்து நல்ல ஒரு செலவாளி. நீ அட்மிட் பண்ண உனமா, சரியா? நான் சில கூட தான் நான் உழைப்பேன். ஆர் வந்து சேல் பாக்குறது, சேவ் பண்றது. நீ சேல்ஸ் பார்த்து தான் அயந்தன் வந்து தனக்கும் நல்லா செலவழிப்பான், தன்னை சுற்றி உள்ளவைக்கும் நல்லா செலவழிப்பான். ஒரு கோபிக்கு சொல்லிவிட்டா 10 கோபி வேறுமே. என்ன மாதிரி இப்ப நான் எங்களோட நிக்கைக்குள்ள வந்து நீ வந்து பொய் சொல்றனியோ இல்லாட்டி உன் மனசுல வட்டதை டக்குன்னு சொல்லி போட்டு போறனியோ. மனசுல வட்டது டக்குன்னு ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டான். ஆனா மட்டாக்களுக்கு இது அவன் நல்லதோ கட்டாலும் மனசுல வட்டதை உடனே நீ இதுதானு சொல்லி உடனே யோசிக்கிறேன் இல்லையா நீ டக்குன்னு போட்டு விட்டுருவேன். ஒரு பிரச்சனை சீன் நடந்தது. அது கூடாது, யோசிச்சு சொல்றது கூடாது. மனசுல இருக்கிறதோட நான் சொல்லி விட்டுருவோம். அப்ப நீ வந்து மனசுல இருக்கிறத சொல்லி போட்டு அதை மறந்துடுவியோ? மறக்க மாட்டேன், ஞாபகம் வச்சிருப்பேன். நாங்க கனடாக்கு வரைக்குள்ள கனகாலமா எங்கள்கிட்ட போன் இருக்கு இல்லையா? நீ வேலை செய்துதான் அதுக்கு பிறகுதானே உனக்கு நீ போன் எடுத்த. நீ வேலை செய்துதான் எனக்கு போன் எடுத்த. எல்லாரும் அவையாவ வேலை செய்துதான் எடுத்தது. இப்ப இருக்கிற கிட்ஸுக்கு இப்பவே கிருஷ்ணன் வந்து தனக்கு ஐபோன் வேணும். ஸ்பாயில் கிட்ஸ். ஜான்சன் மாதவி எல்லாரும் சின்னதிலேயே கொஞ்சம் ஸ்பாயில் தான். என்ன எங்களோட ஒப்படைக்கல கொஞ்சம் சிக்கல் தான். என்ன அப்ப நீ வந்து என்ன மாதிரி இப்ப போன் இல்லாமல் ஒரு மாதத்துக்கு இருக்க சொன்னா இருப்பியோ? இல்லாட்டி போன் எங்களுக்கு இல்லாம இருக்கிறது பிரச்சனை இல்லை. ஆனா பிசினஸ் அதோட கஷ்டம். நீ பிசினஸ் தானே, நீ யார்? என்ன உனக்கு போன் தேவை? அதில் படி ஜான்சன் மாலவியை வச்சுக்கொண்டே கதைக்கணும். போன் வந்து ஒரு டூல்ஸ் தானே. அது எல்லாத்துக்கும் போன் தானே வேணும். இங்கே போன் இல்லாம இருக்காது. கார்ல போயிட்டு வர்றது குடும்பத்துல வந்து யார் வந்து கூட சிரிக்கிறது? வேற யார் சிரிக்கிறது? யார் வந்து கூட கோவப்படுறது? அதை எடுத்து விடு. அதை சொல்ல மாட்டான். தெளிவனுக்கு சில வேலையில கோவம் பெறும். ஆனா இருந்து எல்லா நேரமும் பெறாது. மற்றது அடுத்த கோவம் கூட வராது. உன்னிட்ட வந்து ஒரு இரகசியம். இது வந்து ரேபிட் ஃபயர் குயிக்கா போகணும். என்ன உன்னிட்ட வந்து ஒரு இரகசியத்தை சொன்னா அதை வந்து நீ கடைசி வரையும் சொல்ல மாட்டான். அயந்தன் இன்னொரு விஷயம் நீ வந்து ஒருத்தருக்கும் சொல்லாதேண்டா, கடைசி வரையும் சொல்ல மாட்டான். ஆனா வராது. அப்புறம் நாங்கள் ஏதாவது எடுத்தா இன்னது அறிஞ்சறியும்டா. அப்படி என்ன புரிஞ்சல் பண்ணுவேன். என்ன அது முதல் முறை நான் கண்டுபிடிச்சது வந்து மாலவிட்ட அப்படி ஒன்று எடுத்து விடுவான். என்னது தெரியாத மாதிரி. ஒரு ஆள் வந்து ஒரு கதையை வந்து நீங்க சொல்லாதீங்கன்னு சொன்னா லிசன் பண்ணுவேன். ஆனா எந்த வகைகளால நான் சொல்ல மாட்டான். ஏன் அதை நான் அந்த ஆள் என்ன நம்பி சொன்னதோ எனக்கு என்ன நம்பி சொன்ன அளவுக்கு நான் துரோகம் பண்ணேன். அதான் நீ யார்? என்ன அந்த விஷயம் முன்னாடி எனக்கு பிடிக்கும். சோழர் விரும்பில இருந்து வந்த அது வந்து கூடாது. சீக்கிரட்டா வெளியில விட மாட்டான். அதோண்டு அந்த குணம் வந்து எனக்கு விருப்பம் வேண்டாம். ஒரு ஆள் வந்து ஒரு நம்பித்தானே ஒரு ஆளை சொல்றது. அதை வந்து நான் ஒரு கதைய சொன்னேன் நான் இவனுக்கு. அதே கதைய தினேஷ் டிலீவனுக்கு சொன்னேன். நீங்க நாங்கள் 5 பேரை பத்தி தான் இப்ப கதை, எங்கட கதை, சரியா? ஆர் வந்து நான் வந்து ஒரு ஆளுக்கு ஒரு சகோதரத்துக்கு எடுத்து சொல்றேன், சரியா? இதை வந்து நீ ஒருத்தருக்கும் சொல்லாத, நீயே வச்சு கொண்டிருன்னு சொல்லி. ஆனா அதை நியூஸ் ஆக்குறது யாரு? தினேஷ் தான் சொல்லுவான். ஒருத்தருக்கும் சொல்லாத என்று சொல்லுவான். ஆனா அதே நேரத்துல பிசினஸ் கான்ஃபிடென்ஷியல் எனக்கே சொல்ல மாட்டேன். அது வேற. பிசினஸ் கதைக்குள்ள நாங்க போக மாட்டோமே. நடந்தனா இது வந்து நாங்கள் 5 பேட்ட கதை, எங்கட 5 பேட்ட கதைக்குள்ளையும் வந்து இப்போ ஒரு நல்ல விஷயம் என்று சொன்னா தினேஷ் வந்து நியூஸை பரப்பிடுவான். என்ன தினேஷ் கொஞ்சம் பொறு, இப்படி ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கா. ஆனா உண்டு சந்தோஷத்திலேயே ஆள் பரப்பிடும். என்னடா
நான் சொல்ல மாட்டேன், டெலிவரும் சொல்ல மாட்டேன், சொல்லாது சொல்ல மாட்டான். நான் சொல்லி டெலிவனோ ஓ மை காட், உனக்கு என்ன சொன்னதோ அதைத்தான் எனக்கு சொன்னாடு. யார் கூட போய் சொல்றது? ஒரு தரம் ஒரு தரம் சொல்றேன் இல்ல, நாங்க நேரவே எல்லாத்தையும் கதைச்சு கொடுக்கறது. நீ இது செய்தது போல, நீ இது செய்யாத போல நேர கதைப்போம், இல்லாட்டி வாய்ஸ் மெயில பேசுவோம். என்னடா ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் லாஸ் பண்ணும் சண்டை பிடிக்கிறது, சண்டை பிடிக்கிறதா? பிள்ளைன்னா நேரவே சொல்லிடுவோம். சொல்லிடுவோம். ஆரண்டா நேர சொல்லுவினா. ஆனா உண்டு என்னன்னு சொன்னா, அவன் பிள்ளைகளோட நாங்க இப்ப நான் வந்து அயந்தனோட சண்டைன்னு சொன்னா, ஜானிசன் மாலவியோட அத எந்த விதமான கோபம் இருக்காது. இப்படி சண்டை நடந்தாண்டே காட்ட மாட்டேன் நீ. அது பிள்ளைகளோட போக மாட்டோம் நாங்க, ஏன்னா அது அடுத்த ஜெனரேஷன். அதனால நாங்க வந்து அதுக்கெல்லாம் போற இல்ல. சண்டை பிடிச்சிட்டு அவ்வளவு நாள் மேக்சிமம் கதைக்காம இருந்தாங்க. நாங்க அடுத்த நாளே கதைச்சிருவோம். அடுத்த நாளையே அடுத்த நிமிஷமே சகோதரம்ன்றது எங்களை வச்சு சொல்லாத, பொதுவில சொல்லு எவ்வளவு ஒரு முக்கியம். இந்த சகோதரம் வெரி இம்பார்ட்டன்ட். ஹெல்ப் ஈச் அதர் பண்றது வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா எல்லாருக்கும் அப் அண்ட் டவுன் வரும். அதுக்கு அதால சகோதரம் வெரி இம்பார்ட்டன்ட். சகோதரங்கள்னு சொன்னா அது வந்து சரியான முக்கியம். என்ன பொறுத்தளவுல வந்து சகோதரங்கள் முக்கியம். நாங்க இதுல வந்து சொல்ல வாரது என்னன்னு சொன்னா, உங்களோட சகோதரங்கள் யாராவது பிழை விட்டாலும் நீங்கள் சரியா நடக்கிறீங்களா சொல்லி உங்களோட மனச்சாட்சியை கேட்கணும். சரியா இல்லைன்னு சொன்னா சரிப்படுத்துங்க. பிறப்புக்கும் இடையில தான் வாழ்க்கை. அதான் அத வடிவா வாழ வாழும். அடிக்கடி சொல்றது இது. மற்றது வந்து என்னிலே ஒரு குணம் ஒன்று, மற்றவைய கம்பேர் பண்ணக்கூடாது. நீங்க ஒரு மாதிரி நாங்க எங்களுக்கு என்ன இம்ப்ரூவ் பண்ணணும் எங்கட இதை நாங்க தான் பார்க்கணும். எங்களுக்கு என்னன்னு சொன்னா, நாங்க வந்து அம்மம்மா வந்து எங்களுக்கு சாயக்குள்ள கூட அம்மம்மா சொன்னது என்னன்னு சொன்னா, என்ன உனக்கு வேணும்னு சொல்ல, எனக்கு வேண்டியது நீங்க 5 பேரும் ஒற்றுமையா இருக்க வேணும். என்ன அதைத்தான் அவ அடிக்கடியே எங்களுக்கு சொல்லி 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 வளர்க்குறது. அது வந்து பொருளையோ பொருளாதாரத்தையோ வைக்காமல், நாங்க சகோதரங்கள், இந்த சகோதரங்கள் அடுத்த ஜென்மத்துல அடுத்த பிறப்பில வந்து சேர்ந்து பிறக்க மாட்டோம். என்ன பிறக்க மாட்டோம். என்னென்ன நடக்கும் தெரியாது. இன்றைக்கு இருக்கிறவையே நாளைக்கு இருக்க மாட்டோம். தெரியாது. அதால வந்து இருக்கிற வாழ்க்கையோ ஒரு நூடம் சந்தோஷமா இருக்கும். வந்து வேலைக்கு போறதுக்கு இப்ப நீ ரெடி பண்ற நீ தானே, இப்ப காலம் எழும்பி டக்குன்னு போற நீ தானே. அப்ப வெளிக்கிறதுக்கு எங்கட ஜான்சன் வெளிக்கிற மாதிரி ஒரு மணத்தியாலும் செல்லுமோ, இல்லாட்டி வளர்க்கறது அவங்க யங் படியாங்க. அவன் ஹை ஸ்கூலுக்கு போறான். அங்க போய்க்குள்ள வந்து 4 கேர்ள்ஸ பாப்பினவன். அப்ப வந்து அவன் ஹேர் ஸ்டைல் எல்லாம் பார்த்துதான் போவான். நீ என்ன மாதிரி நான் வளர்க்கு எழும்பினா சிலவளெல்லாம் தண்ணி போத்துல பக்கத்துல வச்சிருப்பேன், தண்ணி குடிப்பேன். எழும்பினவனு ஷவர் எடுப்பேன். மற்ற அலுவல்கள் எல்லாம் முடிச்சுட்டு ஷவருக்குள்ள ஷவர் எடுத்து இல்ல வெளியில வந்த பிறகு படத்தட்டு கும்பிட்டுட்டு சாப்பாடு பேக் பண்ணி கொண்டு வாங்குவேன். படத்தண்டு சொல்லிதான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா? அப்படி கடவுள் நம்பிக்கை இருந்தால் எந்த கடவுளை உனக்கு கூட பிடிக்கும்? கடவுள் நம்பிக்கை இருக்குது எனக்கு. நான் கும்பிடுறது சிவனை கும்பிடுறேன். சிவனும் அம்மனும் முருகனும். எண்ணம் போல் வாழ்க்கை யாரை பார்த்து கோப்பி பண்ணி எல்லாரும் சொல்றது என்ன, பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறான். பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் சொல்லி இருக்கிறான். ஆக்ட்ரஸ் வந்து அஜித் தான் நான் கூட ஃபாலோ பண்றேன். உண்மையா? இது புது விஷயம், எனக்கு தெரியாது. அஜித் வந்து கார் ரேசிங் இதுல எல்லாம் கூட கார் கம்பெனிஸ், ரோபாட்டிக்ஸ் அதுல இன்வால்வ். இது புது விஷயம் எங்களுக்கே தெரியாது. இது மோட்டார் பைக் விருப்பம். ஆனா அன்பார்ச்சுனேட்லி இந்த கண்ட்ரியில ஓடுறது சரியில்லை என்று ஓட்டு விட்டுருக்கிறேன். என்ன அந்த சோசியல் மீடியா அதுகள்ல வந்து அடிக்டோ இல்லாட்டி என்ன மாதிரி? சோசியல் மீடியா அடிக்ட் சொல்ல மாட்டேன். ஆனா மார்க்கெட்டிங்க்கு சோசியல் மீடியா தேவை. டிக்டாக் வந்து இப்போ ரீசன்ட்லி தட்டி கொண்டு போறது. அப்போ ஃபுட்டுகளின் இதுகள் ஏதாவது வந்து அதுகளை பார்ப்பேன். டிக்டாக்ல நல்ல விஷயங்களும் இருக்கு, நல்ல விஷயங்களும் இருக்குது. சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்க்கு சில வழியில இந்த மேனேஜர் காரி அதை போடு இதை போடுன்றா போடுறேன். நான் உன்னை பார்த்து உனக்கு உன்னில பிடிச்ச விஷயம் என்ன? என்னில பிடிச்ச விஷயம் சொல்லி சொன்னா, ஐ எம் யுனிக் காய். என்னால நான் செய்யற வேலை எல்லாரும் செய்ய மாட்டேன். ஈவன் ஹோம் இன்ஸ்பெக்ஷனா இருக்கட்டும், ரோபாட் திருத்துறதா இருக்கட்டும், சில இதுகள் வந்து
ரெகுலர் பீப்புள் செய்ய இயலாதுன்ட்டு இல்லை, அவ படிச்சு அதை அந்த இதா வந்தா செய்யலாம். எனக்கு அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா சின்னல இருந்தே டூல்ஸ்களோட அப்பாவோட பழகினாங்க. வீட்டுல வந்து டூல்ஸ்கள் கணக்கா இருக்கும். எனக்கு உன்னிட்ட பிடிச்ச விஷயம் யூ ஆர் ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். எஸ், ஒர்க் ஹார்ட் ப்ளே ஹார்ட். வெக்கேஷன் போகணும்னா வேலை நல்ல வேலை இருந்தா வெக்கேஷன் நல்ல வெக்கேஷன் போகலாம். அது ஒரு பிரயோசனமா பயன்படுத்தணும்ன்றதுக்காகத்தான் அயந்தன் வந்தவர். அப்ப கூப்பிட்டு ஒரு காணொலியோண்ட எடுத்து வைப்போம், ஆறுதலா எடிட் பண்ணி ஆறுதலா போடுவோம். இருந்தாலும் ஆளை பிடிக்கிறது பிஸி தானே இப்ப, அதால வந்து டக்குன்னு ஒரு காணொலி எடுப்போம் வந்துட்டு எடுத்தேன். நாங்க ஒரு அடுத்த முறை ஒரு யங்க ஜெனரேஷனையும் ஒரு யூடியூப் வீடியோ ஒன்று செய்யணும். இவங்க எப்படி வராங்க அங்க அங்கால நதீஷ் யானிஷன் மாலவி இருக்கணும், அவைய பார்த்து தான் இந்த கமெண்ட் நடக்குது. அவைய ஃபியூச்சர் எப்படி இருக்குது, ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன மாதிரி 5 years பிளான் என்ன வச்சிருக்கீங்கன்ற கேட்கலாம். அவைய 5 பேர்லயும் ஒவ்வொருத்தரை பற்றியும் உனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் டிலீவன்ல இருந்து தொடங்கு. டிலீவன்ல பிடிச்ச விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, நீங்க நடிச்சாமத்துல போன் அடிச்சாலும் அண்ணாண்ட போன் போட்டு எடுப்பான், ஆட்ட போனையும் எடுப்பான். என்னன்னு சொல்லி சொன்னா, அது வந்து இவ சில ஆபீஸ்ல நிக்க பிஸியா நிக்கல கூட எனக்கு ஆக்கள் சொல்லி இருக்கிறோம். டிலீவனை கடிச்சா தினேஜ பிடிக்கலாம், 1000 போன் கோல் போகும், அவர் எடுக்க மாட்டாரு. ஓகே, அடுத்தது வந்து தினேஷ்ல வந்து பிடிச்ச என்னன்னு சொல்லி சொன்னா, இப்படி ஒரு பிரச்சனை கொஞ்சம் இதா இருக்குது என்று சொல்லி சொன்னா, ஒரு 2 minutes வெயிட் பண்ணுவோன்னு போட்டு திருப்பி அடிப்பான் சொல்யூஷனோட. சின்ன காட்ட பிடிச்ச விஷயம் உண்டு குயிக்கா. அவ வந்து என்ன ஹெல்ப் பண்ணு கேட்டாலும் எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவா. she will go out of the way to help people. எங்களோட தெரிஞ்சாக்களுக்கு ஏதாவது எங்களை கேள்வி கேட்டா கூட நான் எனக்கு கடியும் கொண்டு நம்பர் கொடுத்துருக்கிறேன். அந்தாலே சொன்னது தம்பி அவாக்கு ஒரு கிஃப்ட் கார்டு பண்ணி கொடுக்கணும் சொன்னேன். ஆனா பேச்சும் டீல் பண்ணி எனக்கு இது தெரியாது. ஓகே, கடைசியா வந்து என்னட்ட உன்னட்ட பிடிச்சதுன்னா நீ இந்த சிரிப்பு அது இது எல்லாருக்கும் உதவி செய்வ. உதவி செய்யறது எப்ப போனாலும் சாப்பாடு 10 minutesலயே ரெடி ஆயிடும். வாங்கோ சாப்பிடலாம். அவன் சாப்பாடு சேனல்ல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. வாங்கோ சாப்பிடலாம். இஷானாட்ட உனக்கு பிடிச்ச விஷயம்? இஷானா வந்து ஆக்டிவ் கூட, மற்றது என்ன மாதிரி தான் கதை கேட்கல. முகமும் கொஞ்சம் முன்ன மாதிரி ஏன்னா முகமும் என்ன மாதிரி சிரிச்சு தான் கதைப்பா எல்லாரோட. கிறிஸ்டான் வந்து படிப்பில ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் நல்ல படிப்பில நல்ல இதா செய்வார். மற்ற ஸ்போர்ட்ஸுகள் அது 2 பிள்ளைகளும் இப்ப வந்து ஜானசன் நதீஸ் மாதிரி தலைமையிலும் ஹேர் ஸ்டைலும் பண்ணி வளர்க்கிட்டு கொண்டு தெரியணும் ஆசை. 2 பேரும் வெளியில போயிருக்குள்ள உடுப்பு எப்படி போடுறதுன்றதை பொறுத்து தான் போட்டு கொண்டு போகணும். இந்த நாட்டிலையும் அதுதானோ. மற்றது வந்து அது நாங்க பிரசன்டபிளா போனா தான் எங்களுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும். என்ன நிக்க சந்தோஷமா இருக்கும். அதால மற்ற எந்தெந்த இடத்துக்கு போய்க்கல அந்தந்த மாதிரி வெளிக்கிட்டு போகணும். என்ன அதாவது உங்க ஹோம் இன்ஸ்பெக்ஷனுக்கு உடனே நீ வந்து யூனிஃபார்ம் எல்லாம் ரெடி பண்ணிட்டா என்ன வந்து முக்கியம். ப்ரொஃபஷனலா தெரியாத என்னோட யூனிஃபார்ம் மட்டும் 2-3 விதமானது இருக்கு. கடைக்கு போறவட்ட கடையிலேயே போடுவேன், வெளியில ஹோம் இன்ஸ்பெக்ஷன். நான் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு விடுகிறேன் தொலைபேசி இலக்கம். ஹோம் இன்ஸ்பெக்ஷன், பில்டிங் இன்ஸ்பெக்ஷன், anything, radon, 360 இன்ஸ்பெக்ஷன் இந்த கம்பெனியோட பேர். கடைசியா இந்த பார்வையாளர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன்? மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர். அடுத்த காணொளியில வந்து ஹலோ வணக்கம். கவனம் வயது இவ்வளவு நேரமும் பொறுமையா இருந்து நானும் அயந்தனும் இன்றைக்கு இந்த காணொலியை பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் மற்றும் ஒரு அழகான காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம்.